ஒரு புத்தகத்தையும் வந்து அவருடைய சிறுகதைகளை வந்து நமக்கு வந்து பரிசா வாரி வாரி வழங்கிட்டு தான். ஏன்னா அது ஒரு அன்பு தான், உற்சாகம் ஆயிடுச்சு. சரி இது நம்மளுக்கு பரிசா கொடுப்போம் வாசகர்கள் படிக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பத்தாவுடைய சிறுகதை தொகுப்பு வந்து நமக்கு வந்து புத்தகங்கள் வந்து கொடுத்துருக்காரு. நண்பர் வந்து அவசியம் வாங்கிக்குவோம். புத்தகங்களை கொடுத்து விட்டு பரிசாக கொடுத்து விட்டு அவருடைய ஓய்வு. எப்படியோ புத்தாண்டுகளை கொண்டாடி இருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான தருணங்களில் கலையிரவுகளிலே தான், டிசம்பர் 31 நடக்கிற கலையிரவுகளிலே தான் எங்கள் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. கலையிரவுகள் அறியவிட்ட ஒரு சூழலில் கடந்த ஆண்டு வேடியப்பனிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த போது சொன்னேன், இந்த டிசம்பர் 31 ஒரு புத்தக இரவாக நடத்தலாமா என்று கேட்டேன். கலையிரவு என்ற சொல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்தது என்றாலும் கூட புத்தக இரவு என்கிற ஒரு சொல்லை நான் வேடியப்பனுக்கு சொன்னேன். அவர் உற்சாகமாகிட்டார். நான் தான் சொன்னேன் முதல்ல. நான் ஏன் சொன்னேன் என்றால், அப்படி ஒரு புத்தக இரவை நடத்துவதாக இருந்தால் புத்தகங்கள் இருக்கிற இடமாக நடத்த வேண்டும். அந்த புத்தக கடைக்காரர் புத்தகங்களுக்கு இடம் தவிர வருகிறவர்களுக்கு இடம் தவிராக இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கடந்து இது ரெண்டுக்கும் சம்மதிக்கிற ஒரு ஆளாக அவர் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொண்டு கொட்டி பார்த்து செய்யலாமா என்று வேடியப்பன் கேட்டேன். வேடியப்பன் ஒப்புக்கொண்டார். அப்புறம் எஸ்ராவிடம் பேசினார். எஸ்ரா ஒப்புக்கொண்டார். மகிழ்ச்சியாக ஒரு அழைப்புதழை புத்தக இரவு என்று போட்டு தயார் செய்து அதை வெளியிட்ட பிறகு இந்து நாளிதழ் இணைந்து கொண்டது. பிறகு அவர்கள் புத்தகங்களோடு புத்தாண்டு என்று அதை ஒரு கோஷமாக மாற்றினார்கள். இன்றைக்கு பாரதி புத்தகாலயத்தில் நடக்கிறது, உயிர்மையில் நடக்கிறது, கோவையில் விஜயாபதி பகத்தில் நடக்கிறது. நாஞ்சில் நாடன் பேசிக் கொண்டிருப்பார். எதிர்வெளியீடு பொள்ளாச்சியில் நடத்துகிறது. கடந்த ஆண்டு விளையாட்டாக அல்ல, வினையாக திட்டமிட்டு விரும்பி நான் முன்மொழிந்து வேடியப்பன் துவங்கிய இந்த புத்தக இரவு, புத்தக திருவிழா தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல இடங்களில் நடப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் எளிதாக தொற்றிக்கொள்வதே இல்லை. கல்தான் உட்கார்ந்த இடத்திலேயே விட்டு போய்விடுகிறது. மோரை தெருவாக அலைந்து தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த சூழலில் கருதியதற்கு மாறாக இந்த ஆண்டு பல இடங்களில் புத்தாண்டை புத்தக இரவாக கொண்டாடினார்கள். இன்றைக்கு பாரதி புத்தகாலயத்தில் பார்த்தேன், நிறைய குழந்தைகள் புத்தகம் வாங்க வந்திருந்தார்கள். குழந்தைகளை அழைத்து கொண்டு தாய்மார்கள் வந்திருந்தார்கள். பெரும் கூட்டமாக புத்தக விற்பனை நடந்தது. 2000, 3000, 5000 ரூபாய்க்கு, அதுவும் 500, 1000 செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு. ஆமாம், ஒரு இரவில் புத்தகங்களுக்கு பணம் செலவு செய்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது என்றால் ஒன்று நிச்சயம், இது இந்த முயற்சி துவங்கி இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ, எவ்வளவு சிறப்பானதோ, அதற்கிணையான இன்னொரு உண்மை இருக்கிறது. புத்தகங்களை வாசிக்கிறவர்களின் எண்ணிக்கையும் புத்தகங்களின் வழியே வாழ்கிறவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து போய்விட்டது. ஒரு முதல் பதிப்பு என்றால் 2500 புத்தகங்கள் போட்டது தமிழில் வழக்கம். 2500 புத்தகங்கள் போட்டது 2000 ஆகி, அது 1500 ஆகி, 1000 ஆகி, அப்புறம் இப்போ 300 வந்து நிற்கிறது. இன்னும் உச்சபட்சத்திற்கு போய்விட்டது 30 புத்தகங்கள் தான். வெளியீட்டு விழா அன்றைக்கு மட்டும் 30 புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு விட்டு அந்த 30 விற்ற பிறகு அடுத்து போட்டுக்கொள்ளலாமா என்று நினைக்கிறார்கள். சில பேர் 300 புத்தகங்களையே ஒரு பதிப்பாக கணக்காக வைத்துக்கொண்டு புத்தகம் வெளியிடுகிற அன்றைக்கே 2000 புத்தகத்தை அச்சிட்டு 2000 புத்தகத்தை 300 பிரித்து 7 பதிப்பு 8 பதிப்பு என்று சொல்லுகிற அளவிற்கு 200 புத்தகம் 100 புத்தகம் என்று தான் தமிழில் போட வேண்டியிருக்கிறது. ஒரு சின்ன வேலையாக கேரளா போயிருந்தேன். ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன் 4 நாள் 5 நாள். நான் சினிமா சம்பந்தப்பட்ட ஆள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை. நான் சொல்வதில்லை பெரும்பாலும். குறிப்பாக தமிழர்களை பார்த்தால் சொல்லவே மாட்டேன். ஆமாம், இந்த சினிமா சம்பந்தமாக தமிழர்களுக்கு இருக்கிற அளவுக்கு தீவிரமான மனநோய் உலகத்தில் வேறு எந்த இனத்திற்கும் கிடையாது. ஆமாம், ரொம்ப அடுத்த கணம் நான் சினிமாவில் இருக்குன்னு சொன்ன உடனேயே, ஆமாம், கந்தசாமி தெரியுமான்னு கேட்பாங்க. யாருங்க அப்படின்னாக்கா, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 படம் பேர் சொல்லுவாங்க. அந்த படத்தில் வேலை பார்த்தாரே அவர் தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், அடுத்த கணம் சொல்லுவாங்க, அவ என் மச்சான் அப்படின்வாங்க. எல்லாருக்கும் சினிமாவில் ஒரு சொந்தக்காரராக இருப்பது ஒரு பெருமிதம் தருவதாக கருதுகிற ஒரு சூழலில் நாம் ஒரு சினிமாக்காரன் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று அறிமுகப்படுத்தக்கூடாமல் தான் அந்த விடுதியில் தங்கியிருந்தேன்.
2வது நாள் அந்த விடுதியின் மேலாளர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். சார் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படின்னு அந்த மலையாளி என்கிட்ட ஆங்கிலத்தில் கேட்டார். நம்ம சினிமான்னு சொல்ல வேண்டாம், நம்மளும் 2 புத்தகம் எழுதியிருக்கோங்கிற இதில் ஐ ஆம் ரைட்டர் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆபத்து வராது, தொந்தரவு இருக்காதுன்னு நினச்சி சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் ஒரு இருக்கையை விட்டு எழுந்திரிச்சிட்டார். சார் யூ ஆர் எ ரைட்டர்? எஸ், வெரி கிரேட் சார், வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார். நான் அதுக்கு பிறகு நான் தங்கியிருந்த 4 நாட்களும் அந்த விடுதிக்கு யார் வந்தாலும் அவர் அழைச்சிட்டு வந்துடுவார். சார் ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட்டர் அப்படின்னா எனக்கு தந்த காஃபி, எனக்கு தந்த உணவு, எனக்கான உபச்சாரம் எல்லாமே ராஜபோகம் ஆயிடுச்சு. எழுத்தாளன்னு சொன்ன மறு நிமிஷம் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மலை கிராமத்தில் இருந்த ஒரு விடுதியினுடைய ஒரு மேலாளர், அவர் மலையாளத்தில் இருக்க சில ரைட்டர்ஸ் பேர்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டபோது அதை மிகச்சிறப்பாக தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் நமக்கு இருந்த காரணத்தினால நான் பஷீரை படித்திருக்கிறேன், தகலியை படித்திருக்கிறேன் சொல்ல ஆரம்பித்தவுடனே அவர் என்னை இன்னும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். எழுத்தாளன் என்பதற்காகவே அவ்வளவு மரியாதை அவ்வளவு சிறப்பையும் நான் அனுபவித்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் இதை சொல்ல முடியாது. ஆமாம், வாட் ஆர் யூ அப்படின்னு கேட்டானாக்கா ஐ எம் ரைட்டர் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அது கூட ஒரு உரையாடலாவது ஒரு வார்த்தையாவது இருக்குது. அதில் என்னுடைய சில பேர் கேட்பான், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் எழுத்தாளன்னு சொல்லியே அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே இருந்த தீராத கோபங்களில் நான் நிறைய புத்தகம் படித்தது. ஆமாம், அதுவும் இடதுசாரி சிந்தனை உள்ள புத்தகங்களை படிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு ரொம்ப தீவிரமான கோபம் வந்துருச்சு. வீட்டில் சும்மா நானும் என் சகோதரிகள்லாம் உட்காந்து சீட் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தோற்று போயிட்டேன்னா எங்கள் அப்பா மேலே உட்காந்து பார்த்துட்டு கம்யூனிஸ்ட் தோற்று போயிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஒரு சீட்டு விளையாட்டில் நான் தோற்று போயிட்டா கூட ஏதோ சோசியலிசமே சித்தாந்தமே தோற்று போன ஒரு மகிழ்ச்சியும், தன் புத்தகங்களை தன் மகனை பெருசாக சீரழித்தது புத்தகங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே என்னை எழுத்தின் பால் ஈர்த்த பெருமை உலகத்தில் யாருக்காவது உண்டென்றால் அது புதுமைப்புத்தனுக்கு தான் உண்டு. நான் உண்மையிலே கொடுத்து வச்சவர் தான். நான் முதல்ல புனைவு இலக்கியம்னு படித்த முதல் புத்தகம் புதுமைப்புத்தனுடைய புத்தகம். அதுவும் காஞ்சனை தொகுப்பு, அதுவும் காஞ்சனை கதை. என் 16 வயசில் என் 10 பருவத்தில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து அந்த கதையை படிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்க முடியாமல் பயந்து கீழே வந்துட்டேன். ஒரு அச்சம் மூட்டுகிற கதை தான் அது. அந்த வயசில் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, பேய் கதை அது. ஏன்னா அவன் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பான், படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகத்தில் இருக்க விஷயங்களை அந்த பேய் அவன் மனைவிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த படித்தோடனே எனக்கு நம்ம புத்தகம் படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு இறங்கி கீழே வந்துட்டு எங்கள் வாத்தியார்கிட்ட கோவிந்தன் ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், சார் என்ன சார் பேய் கதையாக இருக்குது சார், அது படித்தா பயமாக இருந்துச்சு அப்படின்னு. அந்த புத்தகத்தில் முதல்ல ஒரு முன்னுரைன்னு ஒன்று போட்டிருக்கா, படிச்சியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் அதை படிக்கலை அப்படின்னு. முதல்ல எப்போவுமே எந்த புத்தகத்தை எடுத்தாலும் என்ன முன்னுரையை படிக்கணும். யார் புத்தகம் போட்டிருக்கா, என்ன விலை, எந்த வருஷம் வந்துச்சு, இதெல்லாம். எனக்கு புத்தகங்களை கையில் எடுத்தால் அப்புறம் தான் அது இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, ஹவு டு கவர் எ புக் அப்படின்னா ஃப்ரம் கவர் டு கவர். கவர் டு கவர் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். முன்னுரையை முதல்ல படித்தியான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. முன்னுரையை படித்து அந்த கதையை படி அப்படின்னா முன்னுரையில் அந்த கதையை பற்றி புதுமைப்புத்தன் சொல்கிறார். புதுமைப்புத்தன்ட்ட கேட்குறாங்க, பேய் பிசாசுகளை பற்றி ஒரு கதை எழுதிக்கிறீர்களே, உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று எல்லோரும் என்னை கேட்கிறார்கள். அனாசாயமாக ஒரு பதில் சொல்கிறார் புதுமைப்புத்தன், நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ பயம் இருக்கிறது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடார். நம்பிக்கை இருக்கிறது இல்லையோ பயம் இருக்கிறது என்கிற அந்த பதில் தான் எனக்கு பயத்தை போக்கிய பதில். ஆமாம், அது மனித மனதை படித்து ஒன்றை புதுமைப்புத்தன் எழுதுகிறார். அப்புறம் வாசிக்க எஸ்ரா சொல்கிறது மாதிரி வாசிப்பு தான் எழுத்து கொண்டு நிறுத்தியது, வாசிப்பு தான் விசாரப்படுத்தியது. என் கையில் ஒன்று திருடு போய்விட்டு நான் ஒரு கதையை எழுதியிருப்பேன். ஆமாம், எனக்கு ரொம்ப கைலி மீது எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஏன்னா தென் தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறையில் வீடுகளில் குறிப்பாக இந்து குடும்பங்களில் பையன்கள் கைலி கட்டுவதை விரும்ப மாட்டார்கள். ஆமாம், அது முஸ்லீம்களின் உடை என்பதாலேயே இந்து வீடுகளில் கட்ட அனுமதிக்க மாட்டாங்க. அது தடை விதிக்கப்பட்ட வீடுகளில் எங்கள் வீடு ஒன்று. ஆமாம், கைலி கட்டக்கூடாது, வேஷ்டி தான் கட்டணும். வேட்டியை விட ஒரு ஆபத்தான உடை கிடையாது. அது இரவில் படுத்து 10 பருவத்தில் படுத்து தூங்கி எந்திருக்கிற ஒரு ஆளுக்கு வேட்டியை போல ஒரு மானங்கட்ட உடை உலகத்திலேயே கிடையாது. ஆமாம், நீங்கள் எவ்வளவு சிறப்பாக அதை கட்டி கொண்டாலும் அது விலகிறோம். ஆமாம், அது விலகுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஆடைன்னு நம்ம பண்பாட்டில் இருக்குது. எல்லாம் பகலில் தான் கட்டலாம்,
நடந்து போகும்போது கட்டுறாங்க, நைட்டு தூங்கும்போது வேட்டியை கட்டிட்டு படுக்க, அது ரிஸ்க் தான். ஆமாம், எனக்கு கட்டிட்டு படுக்கிறவனுக்கு ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, சுற்றி இருக்கிறவனுக்கு தானே ரிஸ்க்கு. மற்றவர்களுடைய பாதுகாப்புலையும் மற்றவர்களுடைய எதிர்காலத்தையும் நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம செய்ய மாட்டோம். நான் எனக்கு வேட்டி கட்டவே பிடிக்காது, ஆனால் வேட்டி தான் கட்ட சொல்லுவாங்க. லுங்கி என் சம்பளத்தில் நான் வாங்கினது லுங்கி தான். என் சம்பளத்தில் நான் முதல்ல போய் வாங்கினது ஒரு லுங்கி. அப்போ ராமநாதபுரத்தில் சிலான்லேருந்து லுங்கி வரும். ஆமாம், இலங்கையிலலாம் யுத்தம்லாம் நடக்காத ஒரு காலத்தில் அங்கேருந்து சோப்பும் லுங்கி வரும். அந்த லுங்கி எவ்வளோ மென்மையாக இருக்கும்னா, முட்டையை உடைச்ச உடனே அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வெள்ளைத்தோல் இருக்கும்ல, அந்த முட்டைக்குள்ளே இருக்க வெள்ளைத்தோல் மாதிரி அந்த லுங்கி இருக்கும். ஆமாம், அதை கட்டிக்கிறது இல்லை, அதை சொல்லப்போனால் வந்து அதை கட்டிக்கிட்டால் அதுக்குள்ளே வாழ்கிறது. அந்த அந்த கையிலேயே கட்டிட்டு நீங்கள் படுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சுகம். ஆமாம், அப்படி சுகமாக ஆசைப்பட்டு வெள்ளையில் கருப்பு கருப்பு கட்டம் போட்ட. ஆமாம், அப்படி வந்து இன்னும் சொல்லப்போனால் அது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாள் துவைக்கவே இல்லை. ஆமாம், எனக்கு கழட்டி துவைக்கிறதுக்கு மனசு வரல. அது நான் சில பேர் பார்த்துருக்கேன், புதுசாக செருப்பு வாங்கினா போடவே மாட்டான். ஆமாம், ஏன்டானா தேஞ்சிருன்னு அதை போட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ஒரு 3 நாள் துவைக்காமலேயே அதை வச்சுருந்து 3 நாளைக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் வெள்ளை கைலி துவைச்சி தான் ஆகணும். துவைச்சி காய போட்டு ஆஃபீஸுக்கு போனதுக்கு பிறகும் கொடியில் அது ஆடிக்கிட்டே இருக்குது எங்கள் ஆஃபீஸில். அப்படி மனம் கவர்ந்து அந்த லுங்கி காணா போயிடுச்சு. ஆமாம், அது நமக்கு உடமையான ஒரு பொருள் காணா போச்சுன்னா, நமக்கு விருப்பமான ஒரு காணா போச்சுன்னா, யாரை வேணால் சந்தேகிக்கிற அளவுக்கு மனது கீழ்த்தரமான இடத்துக்கு போயிடுது. ஆமாம், நெருக்கமான நண்பர்கள் கூடவே இருந்தவன் எல்லாரையும் ஒரு சந்தேகமாக ஒரு பார்வை. ஆமாம், இவன் எடுத்துருப்பானோ அவன் எடுத்துருப்பானோ, எடுத்தவன் எவனும் கட்ட மாட்டான். ஆமாம், எடுத்தவன் கட்டாமல் ஒழிச்சு வச்சுருந்து ஊரில் கொண்டு வச்சுட்டு ஊரில் போய் கட்டினான்னா எல்லா ஊர்லேயும் போய் பார்க்க முடியுமா? சரி, அப்படி நம்ம தேடி போகும்போது அவன் கட்டியிருப்பான். அதை இவ்வளோ கேள்வி இருக்குது. ஆனால் மனசு லுங்கி தேடிக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிறேன் கிடைக்கவே இல்லை. எனக்கும் இவருக்கும் ஒரே வாத்தியார் தான், எஸ்ஏ பெருமாள். இன்றைக்கி செம்மலர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர். ஆமாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர்கள் ஒருவர் அவர். ஆமாம், அவர் தான். அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் சாதாரணமாக சொன்னார், கைலி களவு போயிடுச்சு எஸ்ஏபி அப்படின்னு. ரொம்ப கவலையாக, ரொம்ப வருத்தமாக, ஒரு பெரிய துர்மரணம் நிகழ்ந்தது மாதிரி எனக்கு அது. இந்த கைலியை மனசை விட்டு போகவே இல்லை. ஆமாம், அந்த காணா போன துயரத்தை அவர்கிட்ட ஏறக்குறைய கண்ணீரும் கம்பளையுமா நான் பகிர்ந்துக்கிட்ட போது அவர் ஒரு சொக்கலால் பீடியை பற்ற வச்சுட்டு எனக்கு ஒரு பீடி கொடுத்துட்டு பற்ற வச்சுட்டு, துணி திருடு போகுதுன்னா நாட்டில் அவ்வளோ வறுமை இருக்குதுன்னு அர்த்தம்டான்னார். என்ன செய்வி சொல்கிறீங்க அப்படின்னு. உணவு திருடு போகிறது வேறடா, பொன் பொருள் திருடு போகிறது வேறடா, துண்டும் துணியும் வேட்டியும் திருடு போகுதுன்னா வறுமை கூடி போச்சுன்னு அர்த்தம்டா அப்படின்னாரு. என்ன செய்வி இப்படி சொல்கிறீங்க? அம்மாடா, இந்த சாத்தூரில் தான் பால் பாயிண்ட் பேனா வந்ததுக்கு பிறகு 5000 நிப்பு தயாரிக்கிற கம்பெனி அழிஞ்சு போச்சு. பால் பாயிண்ட் பேனாக்களின் வருகை நிப்பு கம்பெனிகளை உடைய இறுதி வரலாற்றை பால் பாயிண்ட் பேனா தான் எழுதிச்சு. ஆமாம், மெழுகு அடைக்கப்பட்ட சிறிய தீப்பெட்டிகள் வர ஆரம்பித்த பிறகு கையால் அடுக்குகிற தீப்பெட்டிகளை வைத்து குடிசை தொழில் போல வீடுகளில் செய்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் வாழ்க்கை அழிந்து போனது. மெழுகு தீப்பெட்டிகளின் வர்த்தகத்திற்காகவே மாபெரும் சந்தையை அந்த தொழிலை உருவாக்கிய முதலாளிகள் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் கையால் தீக்குச்சிகளை அடுக்குகிற சிறிய குழந்தை உழைப்பாளிகள் பெண்கள் அந்த வேலையை செய்வதன் வழியாக, கந்தகத்தையும் பொட்டாசியத்தையும் கையாளுவதன் வழியாக அவர்கள் கைகளில் எப்படி சிறங்கு வருகிறது, எப்படி புண் வருகிறது, எப்படி வேலைக்கு போகாமல் பள்ளிக்கு போகாமல் படிக்காமல் பச்சை குழந்தைகளை இந்த வேலைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்தவர்கள் ஒரு தீப்பெட்டியை வாழ்நாளில் வாங்கிவிட மாட்டார்கள். அப்படி ஒரு வலிமையான ஒரு ஆவணப்படத்தை நான் அந்த மாவட்டத்திலேயே பார்த்தேன். எனக்கு அந்த படம் பார்த்த பிறகு கையால் செய்த தீப்பெட்டியை வாங்கக்கூடாது என்று தீர்மானித்த கணத்தில் அந்த படத்தை திரையிட்டு காட்டியவரே எனக்கு சொன்னார், இந்த படத்தை எடுத்தது மெழுகு தீப்பெட்டிகளை தயாரிக்கும் நிறுவனத்தின் முதலாளிகள். அதை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு கண்ணீர் வருகிறது, பெரும் கண்ணீரோடு அந்த படத்தை எடுத்தது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் அது மனிதனின் கண்ணீர் அல்ல, அது முதலையின் கண்ணீர். ஆமாம், கண்ணீர் முதலைகளுக்கு வரும் தானே. அந்த முதலையின் கண்ணீரின் விளைவாக மெழுகு தீப்பெட்டிகள் சந்தைக்கு வந்துவிட்ட காலத்தில் கையால் எடுக்கும் தீப்பெட்டிகள் தொழில் நசிந்து ஒரே சமயத்தில் அந்த நகரத்தின் 2 பெரிய தொழில்கள் அழிந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலையற்று கிடந்த சூழலில் உணவுக்கும் மாற்று துணிக்கும் வழி இல்லாத காலத்தில்
துணிகள் திருட்டு போகும் என்று அவர் சொல்லிவிட்டு போன அடுத்த வாரத்தில் ஆற்றுக்கு சாத்தூரில் வைப்பாற்றுக்கு குளிக்க போனால், வைப்பார் ஒரு வித்தியாசமான ஆறு. அங்கே வந்து மண்ணு தோண்டின ஒரு 10-12வது அடியில் அப்படி தெளிஞ்ச தண்ணி கிடைக்கும். ஆமாம், அதில் வந்து ஒரு விஷயம் நான் அப்புறம் சொல்லுகிறேன். அந்த ஆற்றுக்கு நான் குளிக்க போகிற போது அதே கையிலே கட்டிட்டு ஒருத்தர் எதுக்க வந்தான். அப்படி 2 பேரும் எதுக்கு சந்திச்சுக்கிறோம். எனக்கு வந்து அவனை பார்த்த மாத்திரத்தில் அது என் கையில் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், அந்த கணம் அப்படி ஒரு பெரும் கோபம் வந்த கணமே. ஆமாம், எஸ்ஏபி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆமாம், உணவுக்கும் வாழ்க்கைக்கும் வழி இல்லாமல் வேலையை இழந்து மாற்றுத் துணி இல்லாத ஒரு மனிதன் திருடி தன் இடுப்பில் கட்டி இருக்கிற துணியை நம்முடையது என்று எப்படி சொல்வது நேர்மையாகும்? அவன் என்னை பார்த்த உடனே அவன் கொண்டு வந்து வாளியை கீழே வச்சுட்டான். ஆமாம், என்னை எப்படி பார்த்தான். நான் அவனாவே பார்க்கல, இங்கே தான் பார்த்துட்டு நமக்கு என்ன புத்தி அப்போ வந்து தான் நின்றுச்சு. ஆனால் அந்த 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 அல்ப புத்தியையும் தாண்டி ஒரு 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 செய்தி, எனக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவு, எனக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி எனக்கு அப்படியே நான் பார்த்துட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தேன். அவன் பேக்கிட்ட கீழே வச்சான், எல்லாத்தையும் கீழே வச்சான். அந்த லுங்கி அப்படியே அவுத்து விட்டுட்டு அப்படியே நின்னான். அவர் வேறுன்னு கிட்ட போனேன், அவனை பார்த்தேன். கிட்ட போகிற வரையிலும் அது வந்து அந்த லுங்கிக்கு ஆசைப்படுகிற மனிதனாகத்தான் இருந்தேன். எனக்கு அது கிட்டே போகிற அந்த கணத்தில், அந்த நடந்த அந்த கணத்தில் இவன் வந்து இயலாமை, இல்லாமை, வேலையின்மை, பசி, துயரம் எல்லாம் தான் ஒரு மனிதனை குற்றம் செய்ய தோன்றுகிறது. அவன் குற்றம் செய்திருக்கிறான் என்றால், அவன் திருடினான் என்றால் அது அவனது குற்றம் அல்ல. அவனை அந்த இடத்திற்கு கொண்டு போய் வைத்த ஒரு சமூகத்தின் குற்றம் என்று உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு ஞானம் பிறந்த கணத்தில் அவன் தோளில் கை வச்சு நான் சொன்னேன், உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவன் கண்ணெல்லாம் அப்படியே குளமாயிருச்சு. எனக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றம் என் கண்களே குளமாகியது. நான் அப்படியே இறங்கி போனேன். அது ஆற்றுக்கு குளிக்க போகிற பாதை தான், இரக்கமான பாதை தான், ஆனால் மனம் உயர்வான திசையை நோக்கி போய் கொண்டிருந்தது என்று நான் பின்னால் ஒரு கதையாக எழுதினேன். அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன், தேவதாசிகளை பற்றி, வேசிகளை பற்றி, திருடர்களை பற்றி, இந்த சமூகம் நிராகரித்த குற்றவாளிகளை பற்றி, அவர்களின் வாழ்க்கையிலே இருந்த அறங்களையும் மேன்மைகளையும் பற்றி தாஸ்தாயெவ்ஸ்கி, என் ஜெயகாந்தன் எவ்வளவு சிறப்பாக எழுதினார்கள். ஏன் புதுமை பெற்ற எல்லோரும் எழுதியதை பார்த்த பிறகுதான் நம்ம குற்றங்கள் என்று ஒழுக்கம் பேசுகிறவர்கள் தீர்மானிக்கிற ஒரு சமூகத்தில் குற்றங்கள் நிகழ்வதற்கே கூட என்ன சமூகம், என்ன காரணம், என்ன பின்னணி என்று எல்லாவற்றையும் யோசிக்க வைத்தது வாசிப்பு தான். 2 உலக மகா யுத்தங்களை நாம் யாரும் பார்த்ததில்லை. யுத்தங்களின் கொடுமை என்ன என்று நமக்கு தெரியாது. நம் கண் முன்னே ஒரு யுத்தம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடந்ததில்லை. சவுத் ஆஃப் இந்தியா ஆர் இந்தியா வாஸ் நாட் அட் ஆல் ஏ தியேட்டர் ஃபார் எனி வார். உலகில் எந்த யுத்தமும் நடக்கிற ஒரு களமாக இந்தியாவும் தமிழ்நாடும் இருந்ததே இல்லை. நம்ம ஒரு யுத்தம் என்ன என்று நமக்கு தெரியாது. இந்த யுத்தம் தெரிந்தவர்கள், யுத்தத்தால் வீழ்ந்தவர்கள், யுத்தத்தை சந்தித்தவர்கள், யுத்தத்தில் வென்றிலும் என்ற போதும் நின்றவர்கள் நம் காலத்திலே நமக்கு இலங்கையிலே உண்டு, ஈழத்திலே உண்டு, நமக்கு இல்லை அது. ஆனால் யுத்தங்களுக்கு எதிராக, சமாதானத்திற்கு ஆதரவாக உலகில் யுத்தங்களுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை எனக்கு உருவாக்கியது சோவியத் இலக்கியங்கள் தான். சோவியத் இலக்கியங்கள் உருவாக்கியது மாதிரி எதுவுமே உருவாக்கியதில்லை. ஆமாம், புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை என்ன ஆக்கும் என்பதை மக்சிம் கார்கியின் தாய் நாவலிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது முதல் ஒரு சாப்டர் நீங்கள் தயவு செஞ்சு படித்து பார்க்கணும். அன்றைக்கு சோவியத் யூனியனில் அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட அன்றைக்கு இருந்த ருசியாவில் இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? குடித்தார்கள், குடித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் தேவாலயங்களுக்கு போனார்கள், ஞாயிற்றுக்கிழமையில் உரத்த குரலில் பேசிக்கொண்டார்கள், தாயை அடித்தார்கள், சகோதரியை அடித்தார்கள், சண்டையிட்டுக் கொண்டார்கள், சூதாடினார்கள். ஒரு சமூகத்தில் செய்யத்தகாத அனைத்து வாழ்க்கையையும் இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் கார்கி தான் எழுதிய நாவலில் தன் கதாபாத்திரமான பாவலை அறிமுகப்படுத்துகிற போது பாவலுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் பாவல் கோவிலுக்கும் போக மாட்டான். பாவல் அம்மாவை அடித்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அம்மாவிடத்தில் மென்மையாக பேசுகிறான். பாவல் அம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கிறான். ரொம்ப ஒழுக்கமான நேர்மையான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பாவல் வாழ்கிறான். ஆனால் கார்கி அற்புதமாக எழுதினார்,
அந்த தாய் பெரும் கவலை உள்ளாகிறாள். என்னன்னா, ஊரில் இருக்கிற எந்த பையன் மாதிரியும் தன் பையன் இல்லைங்கிறது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. மென்மையாக பேசுகிறான், அன்பாக இருக்கிறான், உதவி செய்கிறான், திட்ட மாட்டேங்கிறான், அடிக்க மாட்டேங்கிறான், குடிக்க மாட்டேங்கிறான், ஏன் இப்படி மகன் இருக்கான் அப்படின்னு ஒரே தாய் கவலையாக போயிடுச்சு. ஆமாம், என்ன ஒரே காரணம்னா பையன் படிக்கிறான். படிப்பும் புத்தகமும் அவனிடம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவது என் தாய் பார்க்கிறாள். அதுக்கு அவளுக்கு பெரும் கவலை உண்டாக்குகிறது. கொஞ்ச நாள்லேயே படித்து கொண்டிருந்த கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகங்களின் எண்ணிக்கை அதிகமாகி பாவலின் நண்பன் ஒரு தச்சன் கொடுத்த ஒரு புத்தக அலமாரியில் அந்த வீட்டில் நிறைய புத்தகங்கள் சேர ஆரம்பித்தது. தோமுசி தான் தமிழில் மொழிபெயர்ப்பார். தோமுசி தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். அது ரகுநாதன். ஆமாம், மக்சிம் கார்கி எப்படி எழுதினார்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழில் மொழிபெயர்க்கிற போது தோமுசி எழுதினார், புத்தகங்கள் நிறைந்த அந்த வீடு மங்களகரமாக இருந்தது என்று எழுதியிருப்பார். நிச்சயமாக மங்களகரமாக என்ற சொல் சோவியத் மண்ணில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கணம், இந்த நாள் ஒரு புத்தகம் வெளியானது, ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தது, எல்லாமே அந்த கணத்தில் நான் எஸ்ராவிடம் சொன்னேன், மங்களகரமாக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த சொல் என் சொல் அல்ல, தோமுசியின் சொல். ஆமாம், இப்படி வாசிப்பு தான் மனிதர்களை விசாரப்படுத்துகிறது. வாசிப்பு எல்லாவற்றையும் தாண்டி நான் இந்த ஒரு ரகசியமாக கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனித மனதின் இளமையை தக்க வைக்கிறது. ஆமாம், மனதிற்கு முதுமை வராமல் பாதுகாக்கிற வலிமை இலக்கியங்களுக்கு உண்டு. மனதை இளமையாக வைத்திருப்போம். தோற்றத்திற்கு இளமை போகும், முதுமை வரும். அது காலம் நம் மீது நடந்து போவதால், காலச்சக்கரம் நம் மீது உருண்டு போவதால் தோற்றத்தில் மாற்றம் வருவதோ, நீங்கள் முதுமை பெறுவதோ, முதுமை ஆவதோ, தோற்றத்தில் உருமாற்றங்கள் பெறுவதையோ நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் உள்ளே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மனம் இருக்கிறது பாருங்கள், அந்த மனத்தை இளமையாக வைத்திருப்பதற்கு வாசிப்புத்தான் உதவும். அது மாதிரி அப்படியான வாசகர்களில் ஒருத்தர் தான் கனகசபை. ஆமாம், அவர் சொல்ல தவறி அல்லது சொல்லாமல் விட்டுட்டார். எல்லா எழுத்தாளர்கள் வீட்டுக்கும் கனகசபை போவான் என்பது மட்டுமல்ல, எல்லா எழுத்தாளர்கள் எழுதிய எழுத்தும் அவனுக்கு மனனமாக இருக்கும். ஆமாம், எனக்கு தெரிய தமிழில் மிக அதிகமாக எழுதி குவித்த தன் வாசகர்களை, மிகப்பெரிய வாசகர்களை தனக்கு ரசிகர்களாக வைத்திருந்த ஜேகே சிலரை வாசகர்களாக அண்ட கூட விட மாட்டார். ஆமாம், ஜேகேயே பார்த்து வியந்த ஒரு ஆள் கனகசபை. ஏன்னா ஜேகே தன் வாழ்நாளில் எழுதிய அனைத்து படைப்புகளையும் ஆண்டு வாரியாக, தலைப்பு வாரியாக சொல்லக்கூடிய ஆற்றல் கனகசபைக்கு உண்டு. கனகசபை தன் வீட்டுக்கு வந்தால் தமிழில் எழுதப்பட்ட நேற்று பிரசுரமான ஒரு புத்தகத்தை கூட படித்துவிட்டு அந்த புத்தகத்தின் சாராம்சத்தை ஆய்வு செய்வது மட்டுமல்லாமல், அந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தை பற்றி சொல்வது மட்டுமல்லாமல், அதில் இருக்கிற எழுத்து பிழைகளையும் எழுத்து கூட்டி எண்ணி சொல்லுகிற அளவிற்கு ஆழ்ந்த தீவிரமான, எப்படி தான் நெய்கிற ஒரு பட்டுச்சேலையை போலவே வாசிக்கிற ஆற்றலுடைய கனகசபையை பார்த்த மாத்திரத்தில் பல படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் தங்கள் புத்தகங்களை கனகசபைக்கு பார்த்ததும் பரிசு கொடுப்பார்கள். ஆமாம், அப்படி பரிசாக தந்த புத்தகங்களை ஒரு இரவுக்குள் 2 இரவுக்குள் 20-22 புத்தகங்களை ஒரு இரவுக்குள் 2 இரவுக்குள் அல்லது 3 இரவுக்குள் படித்து முடித்துவிட்டு இந்த 3 நாளும் படிப்பதற்காக சாப்பிடாமல், அது அப்படி தான் செத்து போனான். ஆமாம், ஒரு தேநீர் குடிப்பான், ஒரு புகை படிப்பான், ஒரு தேநீர் குடிப்பான், ஒரு புகை படிப்பான். சைதாப்பேட்டையில் ஜோன்ஸ் தெருவில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே குடியிருந்தான். ஒரு தேநீர் குடிப்பான், ஒரு புகை படிப்பான், ஒரு புத்தகம் படிப்பான், ஒரு தேநீர் குடிப்பான், புத்தகம் படிப்பான். 2-3 இரவுகளுக்குள் எல்லா புத்தகத்தையும் முடித்து விட்டு இரவு 8:30 மணி 9 மணிக்கு ஒரு பெரிய பையோடு என் வீட்டுக்கு வருவான். ஆமாம், வா கனகு சாப்பிட உட்காரு. ஆமாம், ஆமாண்ணே பசிக்குது. ஆமாம், எங்கள் வீட்டு சோறு போடுவாங்க, சாப்பிடுவான். அந்த பெரிய ஒரு பை வச்சுருப்பான். எல்லாம் முடிஞ்சோன்னு சொல்லுவான். ஒரு 5 எழுத்தாளர்கள் பேர் சொல்லுவான். ஆமாம், நான் 5 பேரையும் போய் பார்த்தேன். 5 பேரும் புத்தகம் கொடுத்தாங்க. 5 பேர் புத்தகம் படிச்சுட்டேன். என்ன இதில் எப்படியும்னே ஒரு 3000 ரூபாய்க்கு புத்தகம் இருக்குண்ணே. ஆமாம், நீ வச்சுக்கண்ணே அப்படின்னு. ஏன்னா தம்பி நீ படிச்சுட்டியா? நான் படித்து முடிச்சிட்டேண்ணே. ஆமாம், இதில் எல்லா புத்தகம் படிக்காதுண்ணே அப்படின்னா. ஏன்னா தம்பி எப்படி சொல்கிற அப்படின்னா, இந்த 4 புத்தகத்தை தூக்கி வெளியே வச்சுருவான். இந்த 4ஐயும் படிக்காதுண்ணே அப்படின்னா. ஏன்னா தம்பி அப்படின்னா, படித்தா அது நல்லா இருக்காதுண்ணே. ஆமாம், அது நம்ம சொந்த வளர்ச்சிக்கு உதவாது. ஆமாம், அதனால் இந்த 4ஐயும் விட்டுட்டு மீதியை பூரா படிக்க வாசிக்க கொடுத்த புத்தகங்களிலே வாசிக்க தகுதியற்ற புத்தகங்களை பிரித்து வெளியே தூக்கி வச்சுட்டு மிச்ச புத்தகங்களை பூரா கொடுத்துட்டு, அண்ணே ஒரு 230 ரூபா கொடு அப்படின்னு கேட்பேன். ஏன்னா தம்பி 230 ரூபா அப்படின்னு. பஸ்ஸுக்கு
அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவான். ஆமாம். இப்போ ஒரு முறை புத்தகம் கொண்டு கொடுத்து போய் பணம் கேட்பானா? அதுவும் கிடையாது, ஒரு கணக்கும் கிடையாது. எப்போ வந்தாலும் எனக்கு வந்து 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் பெருமானம் உள்ள புத்தகங்களை ஒரு 20 ஆண்டுகளில் எனக்கான புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்குறவனும் புத்தகங்களை வாசிக்க சொல்கிறவனுமாக கனகசபை இருந்தான். அந்த மரணம் செய்தி எங்களுக்கு ரொம்ப தாமதமாக வந்தது, போக முடியவில்லை. ஆனால் கனகசபை எழுத்தாளர்களை நேசித்தவர் மட்டுமல்ல, மாபெரும் வாசகர். வாசிப்பதற்காகவே தன் வாழ்நாளை அப்படியே இழந்தவன். வாசிப்பு மட்டும் இல்லை, வெறும் வாசிப்பு கிடையாது, அவர் துல்லியமான வாசிப்பு. வாசித்த களத்திலேயே அந்த படைப்பாளி தேர்வானா தேரமாட்டானா, அவன் வலதுசாரியா இடதுசாரியா பிற்போக்கா முற்போக்கா புறம்போக்கா எல்லாவற்றையும் துல்லியமாக கணக்கிட்டு என்ன அது மீது தீர்க்கமான ஒரு விமர்சனத்தை, மிகச் சுருக்கமான ஆழமான விமர்சனத்தை சொல்வார். அவனோடு உரையாடியதில் இன்பம் கண்டிருக்கிறார் ஜேகே. எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு எப்படி வாசகர்கள் நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்களோ அதுக்கு இணையாக வாசகர்களை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் ஜெயகாந்தனுக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு சம்பவத்தை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தடவை KK நகரில் அந்த வீட்டு மாடியில் சபையில் நாங்கள் எல்லாம் ஒரு 10-15 பேர் ஒன்றாக இருந்தோம். சபை கூடி ஓடிக்கொண்டே இருந்தது. சபை கூடி ஓடியதுனால் என்ன என்று சபை முடிந்த பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், சபை கூடி ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு தொலைபேசி வந்தது. ஆமாம், இந்த ஃபோன் எப்போவும் JK பக்கத்தில் வச்சுருப்பார். அவர் வேதான்னு எனக்கு நீங்கள் ஃபோன் கூப்பிட்டீங்கன்னா அவர் தான் எடுப்பார். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒருத்தர் கூப்பிட்டு வந்து என்கிட்ட நம்பர் கேட்டார். ஒரு விழா, அவரை கூப்பிடணும் அப்படின்னார். நான் நம்பர் கொடுத்துட்டேன். யார் நம்பர் கொடுத்தாங்கன்னு கேட்டால் என் பேர் சொல்லியிருங்க அப்படின்னு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு ஃபோனில் கூப்பிட்றேன். அவர் முதல் முறையாக ஜெயகாந்தனோட ஃபோனில் பேசுகிறார். ஆமாம், ஃபோனை எடுத்த உடனே ஹலோ அப்படின்னாரு. ஹலோ JK இருக்கார். அப்படி ஒருத்தன் இல்லை, JK வச்சுட்டார். அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த நம்பருக்கு கூப்பிட்டேன், JK இருக்காரான்னு கேட்டேன். அப்படி ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டாரு. என்ன கெட்ட வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன உடனே அப்போ JK தான். நான் சொன்னேன், JK அதிகமாக புலங்குற கெட்ட வார்த்தை என்னன்னு நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, கெட்டவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். அது அப்போ JK தான் அப்படின்னு. என்ன எப்படி சொல்லிட்டாருப்பா அவர்? உனக்கு JK நண்பரா? இல்லை, தன் நண்பர்கள் தான் தன்னை JKன்னு கூப்பிடுறவர் விரும்புவார். மற்றவங்க JKன்னு கூப்பிட்டா அவர் கோபம் வந்துடும். ஆமாம், அதனால் நீங்கள் திரும்ப கூப்பிட்டு அதே நம்பரை கூப்பிட்டு ஜெயகாந்தன் சார் இருக்காரான்னு கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னு பாரு. திரும்ப அதே சொன்னார்னா விட்டுரு, என்ன போன்லேயே அடித்தார் நீ அவர் அப்படின்னு. இவன் திரும்ப 2வது முறை கூப்பிட்டு ஜெயகாந்தன் சார் இருக்காருன்னு பேசுகிறேன் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் தான் உரையாடலே நடக்குது. பஸ்ஸில் ஏறி வர்றாரு. ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸை முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி வர்றாரு. பஸ்ஸில் ஒரு வாசகன் அவரை பார்த்துறான். அவனுக்கு அவரை பார்த்ததுமே அவருக்கு ஒரு படைப்பாளி நெருக்கத்தில் பார்த்த சந்தோஷத்தில் எந்திரிச்சு நமஸ்காரம் அப்படிங்கிறான். நமஸ்காரம், உட்காரு அப்படிங்களா. நீங்கள் உட்காருங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், நீங்கள் உட்காருங்க. யார்? அப்படி தான் பேசுவார் JK. நீங்கள் உட்காருங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் நிற்கிறீங்க. ஆமாம் நிற்கிறேன், உட்காருங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் நிற்கிறப்போ நான் எப்படி உட்காருவேன்? நான் நிற்கும்போது நீ உட்காரத்தான் வேணும், உட்கார். JK திரும்ப சொல்கிறார். ஆமாம், அவன் இல்லை நீங்கள் நிற்க ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி உட்காரா. JK ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி பஸ்ஸில் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி உட்காரா, அறிவு கட்ட வேண்டாம். அப்படி பேசுவாரா? பேசிடுவார். அதை விட சுவாரஸ்யம், நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஃபோன் வருது. JK ஃபோன் எடுக்கிறார். ஹலோ, பேசுகிறேன், ஜெயகாந்தன் தான், சொல்லுங்க அப்படிங்கிறார். நாளைக்கு வாங்க, இந்த உரையாடல் நாங்கள் கவனிக்கிறோம். யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் இருந்து ஃபோனில் பேசுகிறாரு. JK பதில் சொல்கிறார். JK பதில் சொல்கிறத வச்சு அந்த பக்கம் என்ன பேசுவார்னு நீங்கள் ஊகிக்க முடியும் தானே. நாங்கள் எல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆமாம், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. அவங்க திரும்ப ஏதோ கேட்குறான். ஆமாம், திரும்ப சொல்கிறார், இன்றைக்கி முடியாது, நாளைக்கு வாங்க அப்படிங்கிறார். அவன் திரும்பவும் சொல்கிறான், நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு. இல்லை, நான் இன்றைக்கி நண்பர்களோடு இருக்கிறேன், உங்களை சந்திக்க இயலாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு. அவன் திரும்ப ஏதோ சொல்கிறான், ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தையில் அவனை திட்டிட்டு போன JK வச்சுட்டாரு. ஒரு 15 நிமிஷம் கழித்து சபை அப்படியே ஓடி போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், அது யார் ஃபோனில் அப்படின்னார். யாரோ வாசகனா? யார்? JK சொன்னார். எனக்கு நான் அப்போ தான் கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன்.
என் கதையை எவனாவது படிச்சுட்டு கூப்பிட்டானா நான் நேரே போய் பார்த்து பேசிடுவேன். ஆமாம், முதல் கதையில் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஃபோனில் கூப்பிட்டு உங்கள் கதையை படிச்சிடணுன்னு எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். அந்த இருக்குது தானே, வேணால் பொய் சொல்லலாம். ஆமாம், இல்லை நான் அப்படிலாம் கிடையாது, அப்படி ரொம்ப அப்படிலாம் கிடையாது. முதல் பரவசங்கிறது அது பரவசம் தான். நீங்கள் ஒன்றுமே இல்லை. நான் எழுதின கதைக்கு ஒரு அம்மா செஞ்ச எதிர்வினையிலிருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. நான் அதை அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா அவர் சொன்னதுனால தொட்டு போகிறேன். ஜேகே கேட்டான். அப்புறம் ஜேகே கேட்டாங்க, யாரோ வாசகனா என்னவா அப்படின்னு, என்ன பார்க்கணுமா அப்படின்னாரு. ஓ அப்படியா, ஆமாம் வாங்க உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறான். நான் இன்றைக்கி முடியாது நாளைக்கு வான்னு சொல்கிறேன். அவன் நாளைக்கு தான் அவனுக்கு வேலை இருக்கான். நாளைக்கு என்னால் முடியாது, நாளைக்கு முடியாதுன்னா இன்னொரு நாளைக்கு வா அப்படின்னு. இல்லை இன்றைக்கி பார்த்துட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். இன்றைக்கி முடியாது, நண்பரோடு இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், நான் அவங்க வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். நீங்கள் ரொம்ப கவனிக்கணும், நான் ரொம்ப வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். நீங்கள் மேசா வந்து வெளியே எட்டி பார்த்துட்டிங்கன்னா நான் வெளியிருந்து பார்த்து ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவனுக்கு கெட்ட வார்த்தை, கடுமையான கெட்ட வார்த்தையில் திட்டி போன கீழே வச்சுட்டார். ஆமாம், ஓ நண்பர் கேட்டார், என்ன இருந்தாலும் வாசகன் தானே, வாசல் வரைக்கும் வந்துட்டானே, பார்க்கக்கூடாதா என்று கேட்டபோது ஜேகே சொன்னார், என் வாழ்நாள் அதை மறக்க மாட்டேன், தகுதியற்ற புகழை நாம் ஏற்கக்கூடாதுன்னார். ஜேகே சொன்னார், தகுதியற்ற புகழை நாம் ஏற்கக்கூடாது. ஒரு வாசகனுக்கும் எழுத்தாளனுக்கும் என்ன உறவு? அடுத்த வார்த்தை கேட்டார். அவரே இப்படி பேசி அவரே சொல்லுவார், என்ன உறவு? அவன் என்னை வாசிக்க வேண்டும் என்பதை தவிர என்னை பார்க்க வேண்டும் என்பது என்ன அவசியம்? பார்ப்பதற்கு நான் தான் நடிகனா அப்படின்னு. இல்லை நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க பார்த்துடலாம்ல, அறிவிருக்கு அவனுக்கு சொன்னால. உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிட்டு உட்காந்துருக்கும்போது அவன் கூப்பிட்டு நீங்கள் வந்து எட்டி பாருங்கண்ணா, கட்டின துண்டோட எண்ணெயோட போய் நின்று அவனை கும்பிடுவேன் நான். ஆமாம், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜேகே சொன்னார், வாசகனாக இருந்த போதிலும் தகுதியற்ற புகழோடு வருகிறவர்களை நிராகரிக்காவிட்டால் அவமானங்களை சந்திக்க நேரும் சொன்னார். ஒரு அனுபவம். ஏன்னா நீங்கள் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கீங்க, இல்லை எழுத வருவோம், நிறைய அனுபவங்கள் வரும். நான் ஒரு கதை எழுதினேன், ஒரு கிழவி செத்து போகிறதுக்கான ஒரு கதை. இந்த அப்பத்தான் ஒரு கதை தான். இந்த கிழவிக்கு உயிர் போகலை, என்னென்னவோ பண்ணுவாங்க, உயிர் போகாது. கடைசியில் பார்த்தா அந்த கிழவிக்கு இள வயசில் ஒருத்தனும் பரிசம் போட்டிருப்பாங்க. இந்த கிழவி இள வயசில் பரிசம் போட்டிருப்பாங்க. பரிசம் போட்டு அவனுக்கும் அவளுக்கும் பேசி முடிச்சிருப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 வருஷம் இந்த பையன் படிக்கிறான், 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி பரிசம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த பையனுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் வீழ்ந்துடும். வீழ்ச்சிட்ட குடும்பத்துக்கு பெண்ணை கொடுக்காம வேறொரு இடத்துல கட்டி கொடுத்துருவாங்க. இவ கல்யாணமாகி வந்ததுக்கு பிறகு தான் தெரியும், இவ கல்யாணத்தன்னைக்கு அவன் நடந்தே பழனிக்கு போய் மொட்டை போட்டான். அவன் வாழ்நாள் பூரா கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சுட்டு காசுக்காக தன் பேரை முன்னால் வச்சு ஒருத்தன் குறவலை அறுத்த தாய் வீட்டுக்கும் தகப்பன் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு அந்த பெண்ணு முடிவெடுத்துருவான். அவள் கல்யாணமாகி வந்ததுலேருந்தே பிறந்த வீட்டுக்கு போக மாட்டான். அவள் புருஷன்கிட்ட சொல்லிடுவான். அதனால் அதை ஏற்றுக்குவார், இங்கேயே இருந்துவார். அப்படி ஏற்றுக்கிற அளவுக்கான ஒரு அந்யோன்யமான புருஷன் வச்சுருப்பான். 2 பேரும் அவ்வளோ புண்ணியமாக அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவளுக்கு உயிர் போகலை. பொண்ணை கரைச்சி ஊற்றுறாங்க போகலை, மண்ணை கரைச்சி ஊற்றுறாங்க போகலை, எண்ணெயில் குளிப்பாட்டுறாங்க போகலை, படுக்கையிலேருந்து கீழே இறக்கி போடுறாங்க. என்னென்னவோ கணக்கு முடிக்கிறதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் உண்டோ அவ்வளவும் பண்ணி பார்க்குறான், உயிர் போகவே இல்லை. தலைமாட்டிலே உட்காந்து அழுதுகிட்டு இருந்த புருஷனையும் காணும். பிள்ளைங்க பூரா பதறி போகுது. எங்கே அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு உயிருக்கு மரணப்படுக்கையில் இருந்தால் தலைமாட்டில் இருந்த அப்பாவையும் காணோம்னு, அவர் எங்கேயாவது போயிட்டாரான்னு அவரை தேடி எழுந்து அவரை கண்டே பிடிக்க முடியல. ஏரி குளம் கம்மா எல்லாம் போய் தேடுவாங்க, அவரை பார்த்துடலாமா, அவரை கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் பார்த்தா 2 நாள் கழித்து அவராகவே வருவார். ஒரு ஆள் கூட்டிட்டு ஒரு ஆள் சொல்லுவார், ஏதோ ஒரு ஊரில் பஸ் ஸ்டாண்டில் பேதலிச்சு போய் நின்றுருந்தார், என்னன்னு கேட்டேன். சாக மாட்டாமல் என் பொண்டாட்டி போட துன்பத்தை பார்க்க முடியாமல் நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னார். நான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். வந்தவங்க வீட்டை பேரன் பேத்தி மகங்கள்லாம் ரொம்ப நன்றி சொல்லி அப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தவருக்கும் சாப்பாடு போட்டு தூங்க வச்சுட்டு எல்லாம் படுத்துருவாங்க. தனியாக ஒரு ரூமில் மரணப்படுக்கையில் இருக்கிற கிழவி கிடக்கும். அந்த கிழவிக்கு பக்கத்தில் இந்த அவளோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த அவள் கணவனும் பரிசம் போடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட அந்த மனிதனும் உள்ளே படுத்திருப்பாங்க. இந்த ஆள் அவரை எழுப்புவார். அதிகாலையில் வான்னு கூப்பிடுவார், ரொம்ப தண்ணி கொடுப்பார், ஒரு ஸ்பூன் கொடுப்பார், ஊத்து அப்படின்வார். அவன் கண்ணுச்சாமி, அவன் பேர்
அவன் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுவான், உயிர் பிரிஞ்சிடும். கண்ணுசாமி போயிடுவார். இதுதான் கதை. நான் திருவாரூர்லேருந்து ஒரு பெண் பேசுகிறாங்க என்கிட்ட ஃபோனில். இந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப உருக்கமாக உணர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு அடுத்த வார்த்தை கேட்டாங்க. அத்தனை வருஷம் கழித்து திரும்ப வந்து புருஷன் போய் கூப்பிட்டதை மதித்து வந்து தனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்துக்காக இன்னும் அந்த இழுத்துக்கிட்டு இருக்க உயிரை அமைதிப்படுத்துறதுங்கிறதுக்காக 2 சொட்டு தண்ணி ஊற்றிட்டு, கண்ணுசாமி போயிட்டாருன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க சார், கண்ணுசாமி எங்கே போனாருன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கு கதையை ஆரம்பித்ததுலேருந்து கிழவி எப்போ சாவாங்கிறது தான் எனக்கு பிரச்சனையாக போச்சு. கிழவி எப்படி சாவா, எப்படி சாக வைக்கிறது, யாரை கொண்டு வந்து சாக வைக்கிறது, அது எப்படி நடத்துறது, இதுதான் எனக்கு பிரச்சனையாச்சு. ஆனால் கண்ணுசாமி எங்கே போவார் நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு கேட்டால் கண்ணுசாமி எங்கே போனார் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. கண்ணுசாமி திரும்ப அந்த ஊருக்கே போனாரா? கண்ணுசாமி திரும்ப பழனிக்கு போனாரா? கண்ணுசாமி என்ன ஆனார் அப்படின்னாரு. இல்லைம்மா எனக்கு இன்னும் இப்போவும் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. அந்த அம்மா கடைசியாக ஃபோன் வைக்கும்போது சொன்னாங்க, கண்ணுசாமிக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு மறுகதை எழுதுங்க சார் அப்படின்னா. வாசகர்கள் எங்கேயோ அப்படித்தான் எஸ்ராவுடைய ஒரு கதைக்கு நான் மறுகதை எழுதுறேன்னு சொன்னேன். கிரேக்கத்து முயல்னு ஒரு கதை, அட்டகாசமான கதை, அவர் எழுதின கதை. ஒரு முயல் எஸ்ரா வீட்டுக்கு வந்துடும். ஆமாம், எஸ்ரா அதை ரிசீவ் பண்ணி உபசரிப்பார். கிணத்துல போய் முயலும் எஸ்ராவும் பேசிகிட்டு இருப்பாங்க. எஸ்ரா கிட்ட முயல் கேட்கும், முயல் ஆமை போட்டி கதையை எவன் எழுதுனதுன்னு கேட்கும். ஆமாம், அப்படி ஒரு போட்டி உலகத்தில் நடக்கவே இல்லை. நாங்கள் தோற்கவே இல்லை. நடக்காத ஒரு போட்டியை, அதுவும் ஆமைக்கிட்ட நாங்கள் தோற்று போனதா, எங்களை அவமதித்த ஒரு கதையை நீங்கள் மனுஷங்க எழுதி புழக்கத்தை விட்டுருக்கீங்களே, நாங்கள் எப்போவாது எங்கள் குழந்தைகளுக்கு. கிரேக்கத்து முயல் தான் அந்த கதை. அந்த கதையை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசினேன். கதை படிச்சுட்டு உடனே எஸ்ரா கூட பேசினேன். அந்த முயல் கேட்கும், எப்போவாது என்னைக்காவது மனிதர்கள் அவமதித்து ஒரு கதையை எழுதி எங்கள் குழந்தைகள் நாங்கள் சொல்லியிருக்கோமா? இப்படி ஒரு கதையை மனிதர்கள் எழுதி புழக்கத்தில் விடுறது நியாயமா? நீங்கள் ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டு தான் நியாயம் கேட்க வந்தேன். எஸ்ரா ஒரு நியாயமான எழுத்தாளர் இல்லை. எஸ்ரா சொல்லுவார், அந்த கதையை நான் எழுதலை. ஆமாம், நான் எழுதாத கதைக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சொல்லாத, அது ஈசாப்பு எழுதின கதை. நிறைவாக வாழ்க்கிறேன்.